கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், நல்லா ஃபன் பண்ணலாம். நைட்டில் கேம்ப் ஃபயர் இருக்குது, டென்ட்டில் தங்கலாம், அட்வென்ச்சர் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். அதனால் சூரியநெல்லி வாங்க. நான் மூணாருக்கு ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன். கல்யாணம் முடிச்சிட்டு நாங்கள் வந்து சூரியநெல்லி போகலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து மூணார் வழியாக சூரியநெல்லிக்கு போகிறோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது வந்து அடிமாலிங்கிற ஒரு இடத்துல இருந்து நாங்கள் ஓல்டு மூணார் வழியாக சூரியநெல்லி போயிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹை ரைஸ்டு பில்டிங், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வழியில் இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தூரத்தில் தெரியுதெல்லாம் ட்ரீ பிளான்டேஷன்ஸ். டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. டேர்னிங்ஸில் எல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான இடங்கள்லாம் இருந்துச்சு. அதனால் டேர்னிங்லாம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வாங்க, அவசரப்பட்டு வேகமாக வர வேண்டாம். அதனால் நீங்கள் பாருங்கள், அந்த வண்டி பாருங்கள் எப்படி திரும்புதுன்னு பாருங்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் மூணார் ரோட்டில் வரும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க. இந்த ரோடு வந்து கொச்சியிலேருந்து மூணார் வரைக்கும் வருது. நாங்கள் டுவர்ஸ் அடிமல்லியிலேருந்து ஓல்டு மூணாருக்கு போய் அங்கேருந்து சூரியநெல்லிக்கு போக போகிறோம். வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ ஓல்டு மூணார் வந்துட்டோம். பாருங்கள், இதுதான் ஓல்டு மூணார். இங்கேயும் பாருங்களேன், நல்லா டிராஃபிக் இருக்குது. ஓல்டு மூணார்லேருந்து நம்ம ரைட்டில் எடுத்தோம்னா நாங்கள் போக வேண்டிய வழி வந்துடும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓல்டு மூணார் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தெரியும், ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஃப்ளட்டு ஒன்று வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆகிருச்சு. அப்புறம் ரெஸ்கியூ பண்ணி எல்லாத்தையும் சேஃபாக எடுத்தாங்க. இப்போ இந்த இடத்துக்கு வரப்போ எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ மறுபடியும் மக்கள் நல்லா நார்மல் லைஃப்க்கு வந்துட்டாங்க. இங்கே நிறைய டிராஃபிக் சிட்டிக்குள்ளே ஆரம்பிக்கிறனால பயங்கர டிராஃபிக் தான் இருந்துச்சு. டிராஃபிக்கில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். பாருங்கள் சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஓல்டு மூணார். அப்படி வாங்க பார்த்துட்டே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த ரோடு வந்து ரைட்டில் டேர்ன் ஆகும். ஒரு பிரிட்ஜு இருக்கும். இதுதான் போடி குமுளி மதுரை போகிற ரோடு. இந்த ரோட்டை தான் நம்ம போகணும். நல்லா பெரிய ரோடு இது. நல்லா நேச்சுரல்ஸை நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் சூரியநெல்லி. ஸோ இங்கேருந்து ஹில்ஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம மெதுவாக தான் போவோம். அதனால் நேச்சுரலை என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். போடி நாயக்கனூர்லேருந்து சூரியநெல்லிக்கு வரணுன்னா 45 கிலோமீட்டர் தான். அதனால் கீழேருந்து அந்த ரூட்லேயே வரலாம். நீங்கள் அப்படி வந்தால் உங்களுக்கு 45 கிலோமீட்டர் தான். வந்து அதாவது மெயின் ரோட்டில் வந்து ரைட்டில் திரும்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை கூகுள் மேப் போட்டுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இதுதான் குட்டி ஊர் எஸ்டேட்டு சூரியநெல்லி. இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா ப்ரைவேட் லேண்டில் வந்து டென்ட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டென்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த பாருங்கள், இதை தான் வந்து நாங்கள் அவுட்டரில் இருக்கோம் ப்ரைவேட் லேண்ட்ஸு. இதில் வந்து அவங்க வந்து டென்ட்டு போட்டு நைட்டில் லைட்லாம் போட்டு நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் வந்து ஹோம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் லேண்டில் நைட்டில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணோம் ஒரு டென்ட்டில். நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டே ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு தான் அவங்களுக்கு செக்இன் டைம் இது. அதனால் நீங்கள் மத்தியானம் சாப்பாடு வெளியிலேயே சூரியன் நெல்லிலேயே சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது. ஏன்னா இங்கே சாப்பாடு கிடைக்காது. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இந்த இதுன்னு சொல்லி அலாட் பண்ணுவாங்க. அந்த ஹட்டில் நம்ம வந்து திங்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹட்டில் வந்து 2 பேர் ஸ்டே பண்ணலாம், சிலதில் வந்து 3 பேர் ஸ்டே பண்ணலாம். ஹனிமூன் கப்புள்ஸுக்குன்னு தனியாக இடம் வச்சுருக்காங்க, அது தனியாக ஹட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. 4:30க்கு எங்களை ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போனாங்க. ஹாய் சொல்கிறா. Hi. ஹலோ. We are on the way to waterfalls. எஸ். என்ன வாட்டர் ஃபால்ஸ்னு தெரியல. கொல்லிமலை waterfall. Hey. சூரியநெல்லி waterfall. சூரியநெல்லி வாட்டர் ஃபால்ஸ். இவர் பேர் மதன். அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறார். இவர் தான் எங்களுக்கு கைடு. யாரு? மதன். டேய் மதன் ஒரு ஹாய் சொல்லு. மதன் ஒரு ஹாய் சொல்லு மதன். ஜெகதீஷ் நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணி அந்த வாட்டர் ஃபால்ஸ் போனோம். நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. இறங்கும் போது கிட்டக்கிட்ட இறங்கிட்டு வரும்போது தான் கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா அப்படியே டீப்பாக கீழே இறங்கும். நல்லா க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். இடம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பச்சை பசேல்னு இருக்குது. வாங்க எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். ஓ இதெல்லாம் மொத்தம் எலிஃபண்ட் ஃபாரஸ்ட். ஓ எலிஃபண்ட் வருமா இங்கே? ஓ எங்கே போயிடுச்சு போல மொத்தம் அதுதான். ஓ இந்த ஏரியாவில் எப்போ எலிஃபண்ட் இருக்கும்? இப்போ என்ன இருக்கும்? ஓ அம்மா வந்தால் நேரம் இல்லை. நாம் இப்போ வாட்டர் ஃபால்ஸ் வந்துவிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து எங்களோட வந்தவங்களாம் சிலவங்க குளித்தாங்க, சிலவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. வேறு ஒரு குரூப் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு நாங்கள் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். வர வழியில் இந்த நேச்சுரலில் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்தோம். இங்கே பாருங்கள் இந்த புல் தான் லெமன் கிராஸ் அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். அதை லேசாக கசக்கும் போது பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. இதுவும் தைலத்துக்கு போடுவாங்க. இது ஃபுல்லாகவே தைலத்துக்கு தான். அமிர்தாஞ்சன்ல வரும். ஆமாம் லெமன் கிராஸ் இதுதான். நல்ல வாசனையாக இருக்குது. ஆமாம். நைட்டு 7:30 to 9 வரைக்கும் கேம்ப் ஃபயர் வச்சுருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாம் டான்ஸ் ஆடி இங்கே பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள் எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் எங்கள் டென்ட்டை சுற்றிலும் லைட்டு போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அந்த லைட் எரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா சில்லுன்னு இருக்கும். நாங்கள் போன சமயத்தில் 18 செல்சியஸில் இருந்துச்சு. நல்லா சில்லாக இருந்துச்சு. நல்லா குளிர் என்ஜாய் பண்ணோம். பாருங்கள் நைட்டு டின்னர் வந்து புலாவ், சப்பாத்தி, சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பசியில் வந்து எல்லோரும் ஆட்டம் போட்டுட்டு வந்து அன்லிமிட்டட் சாப்பாடு தான். நல்லா என்ஜாய் பண்ணோம். பாருங்கள் மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்கன்னு. இது சாப்பிட முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் 3:30க்கு எங்களை எந்திரிக்க சொன்னாங்க. ரெடியாக இருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கொல்கமலா போகிறதுக்காக வேண்டி
இப்போ பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். காலையில் 3:30 கிளம்பி மெயின் ரோட்டுக்கு வந்து எங்களுடைய ஜீப்புக்காக வெயிட் பண்ணோம். ஒரு ஜீப்பில் 6 பேர் ஏற்றிக்குவாங்க. ஏற்றிட்டு இது மாதிரி வரிசையாக ஜீப் வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு மட்டும் ஒரு 200 ஜீப்ஸ் வந்துருச்சு. ஏன்னா சண்டே வரிசையாக எல்லா வண்டியும் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சீக்கிரம் போனால் தான் சீக்கிரம் போய் சன்ரைஸ் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஜீப்பை நிறுத்திட்டு நம்ம அந்த இடத்துக்கு நடந்து போகணும். அதனால் எல்லாம் அடித்து பிடிச்சி வண்டி வச்சு நான் போய் சேர்ந்துட்டா பரவாயில்ல. மார்னிங் விடிய போகுது, சன்ரைஸாக யாரும் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் பள்ளத்தாக்கு, நடுவில் ஒரு மலை மேலே டாப்பில் நம்ம எல்லாம் நடந்து போகிறோம். ரிஸ்க்கான இடம் தான், பட்டு எல்லோரும் நடந்து போகிறாங்க. பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் பள்ளம், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பள்ளம், நடுவில் இருக்கிற அந்த ஹில்லுடைய எட்ஜிலேயே நம்ம நடந்து போகிறோம். பாருங்கள், சன்ரைஸ்க்காக வேண்டி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. லைட்டாக வரப்போகுது, பார்ப்போம். எல்லோரும் சன்ரைஸ்க்காக வேண்டி ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஹாய் 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 இந்த பாதை ஒரு 300 மீட்டர்ஸ் இருக்கும். அப்படியே நடந்து போகலாம், எட்ஜ் வரைக்கும் போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டு மக்கள் போயிட்டே இருப்பாங்க. ஏகப்பட்ட கும்பல் வந்துருச்சு பாருங்கள், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லோரும் வந்து சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
பாருங்க சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வா, எல்லாரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. சன்லைட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஹில்னுடைய கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது தாங்க கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம என்ஜாய் பண்ணோம். இதை வர முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க மக்களே. அங்கே பாருங்க, அந்த மலை டாப்பில் பாருங்க நிற்கிறாங்க. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. எவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க. இந்த மலை மேலே நிற்கிறவங்கள நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் மேலே போய் அவங்க அந்த இடத்துல இருந்து
ஃபுல் வியூவும் பார்க்குறாங்கன்னு பாருங்கள், சான்ஸே இல்லை. முழுவதுமே ஆஃப் ரோட் ட்ராவல் தான். பாருங்களேன், ரோடே இருக்காது, ஃபுல்லாக கல் தான். டிரைவர்லாம் அடித்து கொளுத்திட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். சிலவங்களுக்கு அது ஒத்து வராது, இருந்தாலும் நாங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, ஆனால் கண்ட்ரோலாக இருக்கிறாங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த எஸ்டேட்டில் இருக்க டிரைவர்ஸ் அந்த வண்டி மட்டும்தான் அலவுடு. வேறு ப்ரைவேட் வண்டிகளோ நம்ம சொந்த வண்டிகளோ எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. அங்கே ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்குது. அந்த எஸ்டேட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம உள்ளார வரவே முடியாது. அவங்களுடைய பர்மிட் உள்ள வண்டி மட்டும்தான் இங்கே வந்து ட்ராவல் பண்ண முடியும். பாருங்கள், சுற்றிலுமே டீ எஸ்டேட்டு தான், டீ பிளான்டேஷன் தான் போட்டிருக்காங்க. அவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பச்சை பசைல்னு பச்சை போத்துன மாதிரி அழகாக இருக்கும். அதான் சன்லைட்டுக்கும் அதுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையாலுமே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் எங்களோட சேர்ந்து இந்த வீடியோ பார்த்து. நம்ம பார்க்க போகிறது ஜிப்லைன். இந்தியாவிலேயே வந்து லாங்கஸ்ட் ஜிப்லைன் அது. அதில் போகிறோம். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் எங்களோட சேர்ந்து. வெயிட் Day 80, 81. Hold it and sit on the salad. Sit wrong. Sit. Nothing to worry. Sit wrong. Okay? Next L1 L2 both are loaded. L2 load 8. L1 load 8. L2 load 5. Both are flying. 3, 2, 1. Who is the second person? ஜோக்குடி சரிப்பா. L1 L2 both are loaded. L1 load 7. L2 load L1 load 6. L2 load 7. Ready to resist. Both are flying on 3. Ending breaker இருக்கு guys. அந்த breaker இட்டாம சின்ன jerk இருக்கும். பார்க்கலாம்.
இப்போ வந்து சூரியநெல்லியிலேருந்து ரிட்டர்னாக கிளம்புறோம். பாருங்கள், இங்கே தான் தங்கியிருந்த ஸ்ரீ லக்ஷ்மி ஹோம் ஸ்டே. நம்பர்ஸும் இருக்குது, உங்களுக்கு ஒன்றுனா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா, வயசானவங்களோ, மெடிக்கல் ஃபிட்னஸ் இல்லாதவங்களோ, முட்டு வலி இருக்கவங்க, முக்கியமாக ஸ்பைனல் கார்ட், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க ட்ரை பண்ணாதீங்க. இந்த ட்ரிப்பு வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாது. அதை நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அதனால் அப்படி இருக்கவங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். மற்றபடி யூத் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், நல்லா ஃபன் பண்ணலாம். நைட்டில் கேம்ப் ஃபயர் இருக்குது, டென்ட்டில் தங்கலாம், அட்வென்ச்சர் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். அதனால் சூரியநெல்லி வாங்க, எங்கள் வீடியோ பாருங்கள், பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.